ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சில இம்பார்ட்டன்ட் கோட்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் இங்கிலீஷில் இந்த கோட்ஸ் குறைஞ்சது ஒரு 2லேருந்து 3 கொஸ்டின் வரைக்கும் கேட்குறாங்க. அதனால இந்த டாபிக் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். நாங்கள் இந்த வீடியோவில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் இருந்தோம், அது மட்டும் இல்லாமல் நம்ம புக்கில் இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் கோட்ஸை கொடுத்துருக்கோம். பாருங்க, ஒன் ஷுட் லிஃப்ட் ஒன் செல்ஃப் by one's own efforts and should not degrade oneself, for one's own self is one's friend and one's own self is one's enemy. இது எதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா பகவத்கீதையில் சொல்லியிருக்காங்க. அதாவது இதில் நம்மளுடைய சொந்த முயற்சிகளால் மட்டும்தான் நம்ம உயர்த்திக்க முடியும். நமக்கு நண்பன் யாருன்னு பார்த்தா நாம தான், அதே சமயத்தில் நமக்கு எதிரி யாருன்னு பார்த்தா அதுவும் நாம தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா த ரோட் டு சக்ஸஸ் ப்ரோஸில் வருது. செகண்ட் பாருங்க, the heights by great men reached and kept were not attained by sudden flight, but they, while their companions slept, were toiling upward in the night. இதை யார் சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா H.W. Longfellow அவர்கள். தேர்ட் பாருங்க, that's one small step for a man, one giant leap for mankind. இதை யார் சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீல் ஆம்ஸ்ட்ராங். நெக்ஸ்ட் கல்பனா சாவ்லா அவர்கள் சொன்ன சில லைன்ஸ்லாம் வருது பாருங்க. First, the Ganges Valley looked majestic, mind-boggling. Africa looked like a desert and the Nile a vein in it. இதை கல்பனா சாவ்லா அவர்கள் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் ஃப்ளைட்டை 1997 முடிச்ச பிறகு சொன்னாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, the journey matters as much as the goal. Listen to the sounds of nature. Take good care of our fragile planet. இது கல்பனா சாவ்லா அவர்கள் நம்ம இந்திய குழந்தைகளுக்கு சொன்ன மெசேஜ். பாருங்க, she left India as a student, but she would see the nation of her birth, all of it, from hundreds of miles above. இதை சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் டபிள்யூ புஷ் அவர்கள். இதில் யாரை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா கல்பனா சாவ்லா அவர்களை பற்றி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, சக்ஸஸ் டஸ் நாட் மீன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் ஃபெயிலியர்ஸ், இட் மீன்ஸ் தி அட்டைன்மெண்ட் ஆஃப் அல்டிமேட் அப்ஜெக்டிவ்ஸ், இட் மீன்ஸ் வினிங் தி வார், நாட் எவ்ரி பேட்டில். இது சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா எட்வின் சி பிளிஸ் அவர்கள். நெக்ஸ்ட் பாருங்க, envy is ignorance and imitation is suicide. இது சொன்னது யாருன்னா எமர்சன். நெக்ஸ்ட் பாருங்க, tolerance is the highest result of education. இதை சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹெலன் கெல்லர் அவர்கள். நெக்ஸ்ட், the most beautiful things in the world cannot be seen or even touched but just felt in the heart. இது சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஹெலன் கெல்லர் அவர்கள் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி அவர்கள் சொன்ன சில கோட்ஸ்லாம் வருது. ஃபர்ஸ்ட் பாருங்க, டு கால் உமன் த வீக்கர் செக்ஸ் இஸ் எ லைபல், இட் இஸ் மேன்ஸ் இன்ஜஸ்டிஸ் டு விமன். இதை சொன்னது மகாத்மா காந்தி அவர்கள். நெக்ஸ்ட், அஹிம்சா மீன்ஸ் இன்ஃபைனட் லவ், விச் அகைன் மீன்ஸ் இன்ஃபைனட் கெப்பாசிட்டி ஃபார் சஃபரிங். இதை சொன்னதும் மகாத்மா காந்தி அவர்கள் தான். நெக்ஸ்ட், விமன் இஸ் த கம்பேனியன் ஆஃப் மென் கிஃப்டட் வித் ஈக்குவல் மென்டல் கெப்பாசிட்டிஸ். இதையும் சொன்னது மகாத்மா காந்தி அவர்கள் தான். நெக்ஸ்ட், இஃப் த நான் வயலன்ஸ் இஸ் த லா ஆஃப் அவர் பீயிங், த ஃபியூச்சர் இஸ் வித் விமன். இதை சொன்னதும் மகாத்மா காந்தி அவர்கள் தான். அடுத்து பாருங்க, த ரெயின் ஃபால்ஸ் பிகாஸ் தெர் ஆர் சம் குட் பீப்புள் இன் தட் பிளேஸ் பட் இட் பெனிஃபிட்ஸ் எவ்ரி ஒன் ஹூ லிவ்ஸ் தர். இதை சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஔவையார் அவர்கள். பாருங்க, டாக்டர் அப்துல் கலாம் ரிலேட்டடாக சில லைன்ஸ் வருது. ஃபர்ஸ்ட், யூ டிரான்சென்ட் யுவர் பாடி and become a part of cosmos which knows no division of wealth, age, caste or creed. இது சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய அப்பா. நெக்ஸ்ட், this island may have housed your body but not your soul. Your soul dwells in the house of tomorrow which none of us can visit even in our dreams. May God bless you my child. இது சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுடைய அப்பா தான். பாருங்க, I tried hard to control my thoughts and my mind to influence destiny. இதை சொன்னது யாருன்னு பார்த்தா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். நெக்ஸ்ட் பாருங்க, honesty and truth are interrelated. Honesty is basically an expression of truth. இதை சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா கிரண் பேடி அவர்கள். பாருங்க, man is born free but is everywhere in chains. இதை சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்விஸ் ரோசேயோ அவர்கள். ஸோ அந்த வீடியோவில் கொடுத்துருக்கிற கோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருந்தும் அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருந்தும் எடுத்து சில இம்பார்ட்டன்ட் கோட்ஸ் தான். இது நல்லா பார்த்துக்கோங்க, ஏன்னா இதுலேருந்து கூட மறுபடியும் வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஏன்னா இதெல்லாமே ரிப்பீட்டடாக முன்னாடி வந்திருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இன்னும் இருக்கிற நிறைய கோட்ஸும் நீங்கள் படிக்கணும்.